ஹாய் ஸ்குவாட், நான் உங்கள் சூர்யா பேசுகிறேன். வெல்கம் டு சூர்யாஸ் vlogs. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ரைடு தாங்க. ஏற்காடு போகிறோம். அப்படியே கடைக்கு போயிட்டு அவனை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் லோடப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். இந்த ட்ரிப் என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுங்கள், பார்க்கலாம். கிங் ஆஃப் ஈஸ்டர்ன் கோட்ஸ் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ரோடு பெண்ட் தெரியும் பாருங்கள். ரேர் பீஸு பைபிளில். ஆனால் இந்த ரூட்டில் இருக்க ஒரு பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். ஆஃப்டர் த வால்பாறை இப்போ நம்ம அடுத்து ஒரு மலை மேலே ஏற போகிறோம். என்டர் ஆகிட்டோம் பாருங்கள். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹில் ரோடுங்க. ஆனால் லக்கி கைங்க நாங்களாம். சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் பிளான்லாம் கிடையாது. ஸோ கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பைக் ரெடியாக இருக்குது. ஒன்று நம்மளுது, இன்னொன்று வந்து நம்ம தம்பி இது R15. மணி இப்போ ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு. மழை வர மாதிரி இருக்குது. அதனால் இப்போ கிளம்புனோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நான் போகும்போது ஹைவேயில் கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ பெட்ரோல் வேறு அடிக்கணும். பெட்ரோல் அடிக்கும்போது அப்டேட் பண்ணிட்டு அப்படியே ஹைவேயில் போய்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முருகா, பியூட்டியே இந்த கடை வீதியில் தாங்க இருக்குது. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். சின்ன ரோடு தான். ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வந்துச்சுன்னா அப்படியே ரோடு பிளாக் ஆகிடும். இந்த வியூ பார்த்தீங்களா, ஃபுல்லாக மழை தான். எங்கள் ஊரை சுற்றி மழை தாங்க. மழை அந்த சைடு சேலம் சைடெலாம் மழை வருதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போதே வானம் பாருங்க, கருமேகங்கள் சூழ்ந்த மாதிரி இருக்குது. பெட்ரோல் அடிச்சிட்டோன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சது நமக்கு. ஏன்னா ஆல்ரெடி பிளிங்க் ஆகிட்டு இருக்கான். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மோட்டோ விளாக் தாங்க. பெருசாக பிளான் கிடையாது. ஏற்காடு எப்படி இருக்குது, அங்கெல்லாம் பனிமூட்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் சரி ஒரு ஏற்காடுக்கு ஒரு அப்டேட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் கிளம்பிட்டுருக்கேன். எனக்கு அது இல்லாமல் வீட்டில் போர் அடிச்சுதுங்க, ஒன்றும் பண்ண முடியல. பழைய வீடியோஸ் எதாவது இருந்தால் கூட எடிட் பண்ணலான்னு பார்த்தா அதை எடிட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். வேலையும் இல்லை, போர் அடிச்சுது. அதனால தான் சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நாங்கள் 2 பேரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு நான் பார்க்குறேன். பக்காவாக இருக்க போகுது. பெட்ரோல் அடிச்சிடலாங்க. ஓ காட், டேங்க் ஃபில் பண்ணிடுங்கம்மா. மொத்தம் 7.5 லிட்டரு பிடிச்சிருக்காங்க. 825 ரூபா. 0 பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பணுன்னா கரெக்டாக இருக்கும். நீ அடிக்கலையா? ஸோ இதுக்கு மேலே ஒன்லி ரைடு மட்டும்தாங்க. நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நடுவில் டீ குடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு இடத்துல நிறுத்தணும்னா வச்சுக்கோங்க, பக்காவாக இருக்கும். இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. நான் சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸமர் பார்த்தியா? ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸமர் எல்லோ கலர். நம்ம வண்டி மாடல் வந்து இன்னொருத்தங்க வச்சுருக்கிறத பார்க்குறதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரேர் பீஸு பைபிளில். அதை ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் லக்கி கைங்க நாங்களாம். கரிஷ்மா வாங்கினது சூப்பர் பைக்கு. பட் ஆனால் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிங்கக்குட்டி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம இப்போ வாழப்பாடியில் இருக்கோம். நம்ம அவ்வளோதான், ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான் சேலத்துக்கு. இதே ரித்தமில் போனோன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போயிடலாம். எங்கேயோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. நல்லா மண் வாசனை நல்லா அடிக்குது. எனக்கு நம்ம வண்டியில் பிடிச்சது என்ன தெரியுமாங்க, நம்ம கரெக்டாக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இதிலே நம்ம டேர்ன் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக அதே டார்கெட்லேயே இருப்போம். கொஞ்சம் சைடில் போகிறதோ இல்லை நம்மளோட கண்ட்ரோலை மீறி போகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல கரெக்டாக நான் லீன் பண்ணணும், கரெக்டாக நான் வளைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக அதே மாதிரி அவனும் போவான். அதுதான் நம்ம ஆளோட ஸ்பெஷல். அவ்வளோதாங்க. வி ஆர் ஆல்மோஸ்ட் ரீச் அயோத்தியாப்பட்டினம். இப்போது எருமாபாளையத்தில் இருக்கோம்.
இந்த பிளாக் பெக்கோவில் தான் எப்போ வந்தாலும் இங்கே டீ குடிக்கிறது. அப்படியே டீ அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் கொஞ்ச நேரம். ஓகே கைஸ், அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புனோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எப்போ வந்தாலும் இங்கே தாங்க டீ குடிப்போம். இப்போ நம்ம எருமாபாளையத்தில் இருக்கோங்க. இங்கேருந்து நம்ம இந்த வழியாக அப்படியே போனோன்னா தாதுபாய் கோட்டை வழியாக நம்ம போகலாம். அதுதான் நமக்கு இங்கேருந்து போகிறதுக்கு கரெக்டான ரூட்டு. ஆனால் இந்த ரூட்டில் இருக்க ஒரு பிரச்சனையை நான் சொல்லிடுறேன். இது ஒரு குறுகிய சின்ன ரோடு, கொஞ்சம் வண்டி ஆப்போசிட்டில் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். கொஞ்சம் பிஸியான ரோடு தான், ஸ்பீட் பிரேக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே இருக்கல, அதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம அப்படியே ஒரு ரைட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஏற்காடு ரோடை பிடிச்சிடலாம். ஐயோ, என்ன ரைட் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இங்கே. ஓகே ஓகே, இங்கே இருக்குது. இங்கே யூ டர்ன் எடுத்து அப்படியே போயிடலாம். இப்போது ஒரே ஸ்ட்ரைட் தான். லெட்ஸ் கோ. 2 1 கிளம்புறா கைப்புள்ள. சிக்னல்லாம் நின்றுட்டு கிளம்பலன்னா பின்னாடி ஹார்ன் அடித்தா நம்மளை கொண்டுருவாங்க. ஆஃப்டர் த வால்பாறை இப்போ நம்ம அடுத்து ஒரு மலை மேலே ஏற போகிறோம். ஏற்காடுலாம் நம்ம பல தடவை வந்துட்டோம். நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். எத்தனை தடவை இங்கே வேறு பிளேஸ்க்கு எங்கே போடா அப்படின்ற லெவலுக்கு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்காட்டில் மொத்தமாக 20 ஹேர்பின் பெண்ட் இருக்காங்க. கிங் ஆஃப் ஈஸ்டர்ன் கோட்ஸ் ஷேர்வராயன் வெல்கம் வித் யுவர் ப்ளஷர். ஏற்காடா வெயிட்ஸ் தோ என்டர் ஆகிட்டோம் பாருங்கள். ஸோ இங்கே ரோட்டில் வந்து மங்கீஸ்லாம் இருக்குங்க, பார்த்து ஸ்லோவாக ஓட்டுங்க, வேகமாலாம் போகக்கூடாது. அண்ட் ஹெல்மெட் வந்து ரொம்ப கட்டாயம். ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. போலீஸ் நிறுத்தினாலும் சரி நிறுத்தலைனாலும் சரி ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. அது நமக்கு தான் சேஃப். அவங்க ஃபைன் போடுறாங்கன்றதுக்கோசரம்லாம் போடக்கூடாது. நமக்கு உயிர் மேலே கொஞ்சம் அக்கறை இருக்கணும், அதனால் போட்டுக்கோங்க. ஸோ ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஹில் ரோடுங்க ஏற்காடு ரோடுங்கிறது. என்றைக்குமே ஒரு அழகான ரோடு. இது வந்து நான் சும்மா சொல்லணுன்றதுக்காகலாம் நான் சொல்ல கிடையாது. இந்த ரோடு அவ்வளோ நல்லா இருக்கும். வாவ் வாவ் வாவ். நம்ம பைபிள் லைட்டை பிடிச்சதே இதாங்க, லீனிங்கில் கிங்காக இருப்போம். அதாவது என்னோடய ப்ரெடிக்ஷன் என்னென்னா, நம்மளோட கால்குலேஷனுக்கு ஒரு லீன் எடுக்கணும்னு நினைப்போம்ல, பர்ஃபெக்டாக அப்படியே 100% எடுப்பாங்க. டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாவ் வாவ் வாவ். எந்த ஒரு ரஷ்ஷும் இல்லை, ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டுருக்கேன். எனக்கு அப்படியே இந்த இடத்துல புது வெள்ளை மலை அப்படின்னு அந்த பாட்டு பாடிக்கிட்டு கேட்டுட்டு போகணுன்னு தோணுது எனக்கு. செம்மையாக இருக்கும் இப்போ அந்த பாட்டு கேட்டால். சே, நடுவில் தலைவர் ஒரு மியூசிக்கை போட்டிருப்பாரு பாருங்க. அடடடடா, அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். ஹில் ரோடெலாம் ஃபன்னாக இருக்குங்க, அதே சமயத்தில் ஆபத்தாகவும் இருக்கும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு ஓட்டுங்க, ஆனால் என்ஜாய் பண்ணி ஓட்டுங்க. இதுதான் என்னோடய அட்வைஸ். திஸ் இஸ் அனதர் ஹேர்பின் பெண்ட். சுப்பிரமணிய சிவா வளைவு எவ்வளோ அழகாக வளையிறோம் பாருங்க. வா 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 வா. இதனால தாங்க ஹில்லில் ஓட்டணுன்னாவே ஒரு ஆனந்தம் எங்கேருந்து தான் நமக்கு வரும்னு தெரியாது. இந்த மாதிரி பெரிய பஸ் வரும்போதெல்லாம் நம்ம பொறுமையாக நிறுத்தி நிதானமாக போகணும். ஸோ அவங்க அப்படி வளைச்சி அப்படி ஏறி வருவாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். போகலாம் 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 போகலாம்.
அதாவதுங்க நம்ம மேலே ஏறும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி போகணும், சரிங்களா? கீழே இறங்கும்போது ஏறுற வண்டிக்கு நம்ம வழி விடணும். கைஸ், ஒரு ஸ்பாட்டில் நின்னா இந்த பெண்டு எல்லாமே நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு இடத்த சொல்லவா? இதுதான் அந்த இடம். கரெக்டாக வள்ளல் பாரி வளைவு அப்படின்னு சொல்லி 9th ஹேர்பின் பெண்ட் இருக்கும். இந்த இடத்துல இருந்து நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா சூப்பராக இந்த ரோடு பெண்ட் தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஏற்காடு வரும்போது இதை நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் எனக்கு முன்னாடி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேருந்து கரெக்டாக அப்படி வளைஞ்சி இப்படி இருந்து இப்படி வர ரோடு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோட வீடியோ எடுக்கிறதுக்கு பக்காவான ஸ்பாட்டு. பார்த்துக்கோங்க, வள்ளல் பாரி வளைவு 9th ஹேர்பின் பெண்டில் அந்த ஸ்பாட் இருக்குது. ஓகே 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 இப்படி போனால் போட்டிங் போகலாங்க. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இப்போ தண்ணி வருதானு எனக்கு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த ரூட்டில் போனால் கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். ஆமாம் ப்ரோ, எங்கே சோலோவாக வந்திருக்கீங்களா? அப்படி தான் இருக்கணும், வரமாட்டாங்க. சூர்யா சன் vlogsன்னு இருக்கும் யூடியூப்பில். எனக்கு இப்போ நான் இங்கே பக்கோடா பாயிண்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், சரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கெல்லாம் பிளான்லாம் கிடையாது, சும்மா அப்படியே வந்துட்டு அப்படியே வந்தேன் நான். போகலாமா? கைஸ், பிளானில் என்ன மாற்றம் அப்படின்னா சேர்வராயன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் நான் கேட்க மறந்துட்டேன். ஸோ அவரும் சோலோவாக வந்திருக்காரு. சேலம் தான் அவர், சோலோவாக வந்திருக்காரு. அவர் கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். எங்கள் கூட அவர் ஜாயின் பண்ணல, அவர் கூட நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். நான் பக்கோடா பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் இங்கே போகலாம் அப்படின்னோடனே நான் அப்படியே பிளானை மாற்றி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த மரங்களின் வாசம்லாம் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சேர்வராயன் கோயிலுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் தான். இந்த மேலே ஏறுற இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்லோப்பாக இருக்குங்க. இப்படி இருக்கும், அதில் ட்ரைவ் பண்ணுறதே அவ்வளோ செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ், இங்கே வந்து என்ட்ரி வந்து போடணும். 2 பைக்குக்கு வந்து ஒரு பைக்கு 10 ரூபாங்க. காருக்குலாம் எவ்வளோ ப்ரோ? காருக்கு எவ்வளோ? எல்லாத்துக்கும் 10 ரூபா தானா? நன்றி ப்ரோ. உங்கள் நேம் என்ன ப்ரோ? புரியல. முகில். நம்ம லாஸ்ட் டைம் இங்கே வரும்போதெல்லாம் செம்ம ஃபாகாக இருந்ததில்ல, ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கிளியராக இருக்குது இடமே. அப்போ தான் ஃப்ளாஷும் மனோஜும் வந்திருந்தாங்க. இங்கே தான் எனக்கு மனோஜும் ஃப்ளாஷும் அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் நானும் ஒரு ட்ரிப் போயிட்டோம். ஃப்ளாஷ் கூட தான் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இன்னும் போக முடியல. ஃப்ரீயாக இருக்கும்போது போகணும். ஏற்காடுலேயே இது ஒரு ஸ்பெஷலான பிளேஸு, சூப்பரான பிளேஸு. டி அசிங்கப்படுத்தாத என்னைய, ஆஃப் பண்ணிட்டாங்க. வானத்தை வாங்கிட்டேடா, ஆஃப் பண்ணி அசிங்கப்படுத்திட்டான்டா என்னைய. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முகில் ப்ரோ வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பணுமா. அவர் சும்மா வீட்டுக்கு தெரியாமல் வந்திருக்காரு. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். பசங்க எல்லாருமே இங்கே ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க, வீடியோ எடுத்துகிட்டு அல்லப்பறம் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இங்கே தாங்க கோயில். கோயிலுக்குள்ளே நம்ம இப்படி தான் போகணும். நம்ம உள்ளே இப்படி குனிஞ்சி தான் போகிற மாதிரி இருக்கும். ட்ராவலில் எனக்கு பிடிச்சது இது தாங்க, நிறைய பேர்கிட்ட நம்ம பழகிற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். ப்ரோ டீ காஃபி ஏதாவது? நம்ம ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இது தாங்க. இப்போ ஒரு டீ பிரேக். ஓகே கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான், ஒரு காஃபி குடிச்சாச்சு. நான் என்றைக்குமே காஃபி அவ்வளோ குடிக்க மாட்டேன். இங்கே டீ குடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும்னாங்க, எங்களுக்கு டைம் இல்லாதனால வேறு வழியில் எனக்கு காஃபி குடிச்சிட்டேன். நல்லா இருந்ததுங்க காஃபி. 3 காஃபி குடிச்சிட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கீழே இறங்க போகிறோங்க. அவருக்கு வேறு வீட்டுக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு. ஒரு குரூப் ரைடு அடிக்கணும் தாங்க ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ரைடுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து எப்போவுமே நீங்கள் அப்டேட் கொடுக்குறேன்.
நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குரூப் ரைடு வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரிப் அப்படி போகலாம். ஓகே, டன். நான் ஒரு விஷயத்தில் ஹாப்பியாக இருக்கேங்க. ஏன் அப்படின்னா, நான் கிளம்பும்போது ஒரு பைக்காக தான் பிளான் பண்ணேன். அப்படியே ஒரு பைக்கு 2 பைக்காக ஆச்சு, 2 பைக்கு இப்போ 3 பைக்காக இருக்குது. இப்போ நாங்கள் 3 பேர் இந்த ட்ரிப்பில் இருக்கோம். சிக்னல் போட்டுட்டாங்கோ. இப்போ நம்ம இங்கேருந்து ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து அப்படியே மேம்பாலம் வழியாக நம்ம பைபாஸ் ரீச் பண்ணிடலாம். ஓகே ஓகே ப்ரோ, சரி சரி சரி, பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆனால் மெசேஜ் போட்டுருங்க, நான் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு இப்போ கிளம்புறோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஆத்தூர் தான். தூரல் போடுதுங்க இங்கே. கரெக்டாக இப்போ நம்ம கொத்தம்பாடி கிட்டே இருக்கோம், ஆத்தூர்கிட்ட. தூரல் போட ஆரம்பிக்குது. கொஞ்சம் மழை வரதுக்குள்ளே அதுக்குள்ளே நம்ம ஏரியாக்குள்ளே போயிட்டோம்னா வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆஹா போச்சுடா. அவ்வளோ தூரம் இருந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம் மேடா. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து இப்படி ஆகிட்டோம் மேடா. ஒரு வழியாக வந்துட்டோங்க கடைக்கு. செம்ம மழை பெய்யுது. வேறு கொஞ்சம் அப்படியே நனைஞ்சிட்டேன் வேறு. அவ்வளோதான், இனிதே இந்த ட்ரிப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபினிஷ்டு.